இந்த டாபிக் வருவோமா? இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட். அதாவது ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா, இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது தப்பு, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறது தான் சரி, அல்லது இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது தான் சரி, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறது தப்பு அப்படின்ட்டு எந்த தெரியுமே கிடையாது. ஒரு இன்ட்ரோவர்ட் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய மற்ற ஸ்கில்ஸ் ட்ரைட்ஸ் குணநலங்கள் இருக்குதுல்ல, இதை வச்சு தான் அது அவனுக்கு பெனிஃபிஷியலா இல்லையா அப்படிங்கிறத முடிவாகும். இப்போ ஒரு நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது வந்து லோ தரஜா, ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவன் வந்து சூப்பர்மேன் அப்படின்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஆனால் நாம ஒரு இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும், அப்படிதானே? இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு செல்ஃப் டெஸ்ட் இருக்கு, பார்த்துருவோமா? ரைட். எந்த பக்கம், இந்த பக்கமா அந்த பக்கமான்னு முடிவு பண்ணிடணும். அப்போ டெஸ்ட்டுக்கு போயிடுவோமா? ரைட். இப்போ நான் சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லணும். பதில் வந்து எழுதணும், மார்க் பண்ணணும். ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன், அந்த சிச்சுவேஷனில் வந்து நான் இப்படி இருப்பேன் ரெண்டு விஷயங்களையும் சொல்லுவேன். அதில் உங்களுக்கு, அதாவது இதில் எது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினச்சி ஆன்சர் பண்ணக்கூடாது. நீ நேச்சுரலாக யாருங்கிறத வந்து நீங்கள் நான் சொல்கிறதுல எது பொறுத்ததோ அதான் எழுதணும். இந்த ரெண்டில் வந்து எது பெஸ்ட்டு ஆன்சருங்கிறத பார்த்து பதில் எழுதக்கூடாது, பதில் போடக்கூடாது. ஏயோ பியோ போட்டுக்காம நீ இயல்பாக உனக்கு தெரியும், ஆமாம் இந்த சிச்சுவேஷனில் நான் இப்படி தான் இருப்பேன், அது ஏதோ அதை தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ரைட். இப்போ கொஸ்டின் நம்பர் 1, ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கூட்டு முயற்சியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே, இதில் ஏ ஒரு கூட்டு முயற்சியாக இருந்தால், ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஏ நான் வந்து தனியாக செயல்படுறதை விரும்புவேன். இது 1. 2, இல்லை டீமோட என்ன எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்களோ அதோடு நான் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்வேன். இது நீங்கள் ஏயா பியா? அதாவது டீமோடு சேர்ந்து வேலை ஒரு டீமாக உட்காந்து ஒரு வேலை பார்க்குறீங்க, டீமுக்கு அகெயின்ஸ்டாக வேலை பார்க்கல, இருந்தாலும் நான் அது வேலையை நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனால் நான் அதிகமாக இன்வால்வ் ஆக மாட்டேன், தனியாக தான் உட்காந்து அந்த வேலையில் பண்ணுவேங்கிறது 1. இன்னொன்று எல்லாத்தோடையும் இருந்து இப்போ என்ன இப்படி பார்த்து என்ன நான் செய்வேன், இது இன்னொன்று. நீங்கள் ஏயா பியா அதான் போட்டுக்கணும். புரிஞ்சா? ரைட். ஒரு ஒரு கூட்டாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒரு இடத்துக்கு, ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, ஒரு கல்யாண இதுக்கு போகிறீங்க, ஒரு சாப்பாடுக்கு போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பழக்கம் இல்லாத, ஏன்னா
ஒரு டீம் அதுக்குள்ளே போய் இருக்கும்போது ஒன்று யார் இருந்தாலும் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நான் எப்பவும் போல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எல்லாத்துக்கிட்டேயும் சகஜமாக எடுத்துக்கிடுவேன். இது ஒன்று. ரெண்டாவது, இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனான்டா நிக்காக்கெல்லாம் போனோம்னா இந்த ஆட்களோடு நிற்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது, நான் பாட்டு கொஞ்சம் ஒரு ஓரமாக நின்றுட்டு தலையை காட்டிட்டு நான் வந்துடுவேன், எனக்கு இந்த உள்ளே போய் சகஜமான எல்லாத்தோடையும் நிற்கிறதுலாம் எனக்கு சரிப்பட்டு வராது. இப்படியா? அதாவது சொல்கிற புரியுதா? உங்களுக்கு நெருங்கின ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது உங்களுக்கு பிஹேவியர் வேறு மாதிரியாக இருக்கும். உங்களுக்கு புதுசான ஒரு இடத்துல போகிறீங்க, ஒரு கூட்டாக இருக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிடுறீங்க, அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் நம்ம தெரிஞ்சவன் நிற்கிறானா, அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் சகஜமாக இருந்துக்கிடுவேன். அல்லது எனக்கு சகஜமான ஆள் இருந்தால் தான், பழக்கமான ஆளாக இருந்தால் தான் எனக்கு சகஜமாக இருக்க முடியும். அல்லது நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்றுட்டு வந்துடுவேன். ஆட்களோடலாம் அவ்வளோ சீக்கிரத்துலாம் பழகிட்டு நிற்க மாட்டேன். இதுதான் ரெண்டாவது சிச்சுவேஷன். ஓகே, ஏயா பியான்னு நீங்கள் போட்டுக்கணும். மூணாவது, இப்போ நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், என்ன அதாவது என்ன செய்ய, இது எப்படி நம்ம இதிலிருந்து இந்த பிரச்சனையை நம்ம மீள்றது, என்ன செய்யலாம்? இப்படியே நான் வந்து எனக்கு நானே கேட்டு ஒரு விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன். நானாக தான் உட்காந்து அதுக்கு ஒரு வழியை தேடிக்கிடுவேன். ஒன்று. பி, டக்குன்னு ஒரு 4 பேரை பார்ப்பேன், நம்மளுக்கு ஐக்கியமானவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ப்பேன். எப்பா எனக்கு ஒரு பிரச்சனை, ஏன்னா எனக்கு இதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு புரியல, என்ன செய்யலாம், ஒரு யோசனை சொல்லேன் அப்படின்ட்டு நான் கேட்பேன். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ அல்லது ஃபேமிலிலேயோ எனக்கு பழக்கமானவங்கள்ட்டையோ நான் கேட்பேன். இது ரெண்டாவது டைப். புரிஞ்சா? ஸோ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டுன்னு சொன்னோம்னா, வந்து நான் யார்கிட்டையும் போய் இதுக்கெல்லாம் கன்சல்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நானே தான் யோசனை பண்ணி இது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து நானே என்ன பண்ணுங்கிறத நான் பார்த்துக்குவேங்கிறது ஒன்று. ரெண்டாவது வகை, டக்குன்னு கொஞ்சம் பார்ப்பேன், சரிப்பட்டு வராதா, சரி அப்போ நம்ம ஆலோசனை கேட்டுக்கிட வேண்டியதான் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். இதுதான் ரெண்டாவது. ஆமாம், அது அப்படித்தான் எழுதக்கூடாதுன்ற. ஆமாம், இல்லை இந்த ஆப்ஷனே வந்து அப்படித்தான் வரும். இப்போ மனிதனுடைய டைப் வந்து பிரச்சனைக்கு வந்து 2 வகையாக தீர்வு எடுப்பேன். இப்போ நான் இதே பிரச்சனை எனக்கு வருதுன்னு வச்சுக்குவேன், நான் எனக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துட்டு, இப்போ நான் அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வர்றதுக்கு எனக்கு என்ன வழிங்கிறது எனக்கு தெரியல. அப்போ ஒன்று நான் 2 வகைக்குள்ளே ஒரு வகையில் எடுப்பேன். ஒன்று எப்படிப்பட்டவனாக இருப்பேன், அடுத்தவன்கிட்ட போய் கேட்கவே மாட்டேன். ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்ட, இதை என்ன செய்யலாம், என்ன பண்ணுறது, இப்படியே நான் யோசனை பண்ணியே நேரத்தையும் நானேயும் கடத்திக்கிட்டு இருப்பேன். இது ஒன்று. அடுத்த இன்னொரு டைப்பாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் பார்ப்பேன், சரி இது வந்து நம்மளுக்கு தீர்வு காண முடியாதுன்னு தான் தோணுது, சரி இப்போ யார்கிட்ட கேட்போம், ரிஜார்ஜ் ஃபோன் அடிச்சு கேட்போம். அதான் ஃபோன் அடிச்சு கேட்டு, என்னப்பா இப்படி ஒரு பிரச்சனைப்பா, இது என்ன செய்யலாம்ப்பா, ஏதாவது ஒரு ஐடியா சொல்லேன், சஜஷன் சொல்லேன், ஒரு சொல்யூஷன் சொல்லேன் அப்படின்னு நான் கேட்பேன். இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று தானே. இப்போ நான் இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று தானே நான் எடுக்க முடியும் பெரும்பான்மையாக. இதுதான் முக்கியம். நான் சரி இப்போ எல்லா விஷயத்துக்கும் நான் உங்கள்கிட்ட வரவும் மாட்டேன், எல்லா விஷயத்துக்கும் வந்து நானே தீர்வு எடுக்கவும் மாட்டேன். பெரும்பான்மையான விஷயத்தில், ரொம்ப இக்கட்டான ஒரு விஷயத்தில் வந்து நீ எப்படி நடந்துக்கிடுவீங்க அதை வச்சு தான் நீங்கள் போடணும். ரைட். இப்போ 4வது, உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு, நீங்கள் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கிது, ஓய்வு, ஏன்னா இன்னைக்கு வந்து மற்ற இதில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு இருக்குதுன்னு சொன்னோம்னா நீங்கள் எதை விரும்புவீங்க? எதையாவது ஒரு படிக்கிறதையோ பார்க்குறதையோ அல்லது தனியாக நீங்களே உங்களுக்கு ஆர்வமான ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதை விரும்புவீங்களா? இது ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2, எடுறா வண்டியை, வருவேன், யார் நிற்கிறா அவனை கூப்பிடு இவனை கூப்பிடு, அங்கே போவோம் இங்கே போவோம், இதை விரும்புவீங்களா?
அதாவது உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா நீங்கள் ஒரு பர்பஸாக அது ஒரு ரீட் வாசிக்க படிக்க புதுசாக எதையா பார்க்க உங்களுக்கு இன்னும் தனியாக சில ஹாபிஸ் இருக்குமில்ல, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க. இப்போ சில பேருக்கு கார்டனிங் பிடிக்கும், ஏன்னா அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீ செய்கிறத விரும்புவியா, அல்லது ஒரு டைம் கிடைச்சினோம்னா கும்பலாக வந்து எங்கே போகலாம் எங்கே பார்க்கலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத விரும்புவீங்களா? பெரும்பான்மையா அதை வந்து நீங்கள் நோட் பண்ணணும். ஒரு டைம் கிடச்சிங்கன்னா டக்குன்னு மாற்றியா நீ எங்கே இருக்கிறா அங்கே போயிட்டு வருமா, அன்னைக்கு கடற்கரைக்கு போமா, இன்னைக்கு அவரும் அங்கே போயிட்டு வந்துடுமா, பஜாரில் போய் ஏதாவது புரோட்டா அடிச்சுட்டு வருவோமா, இப்படி ஏன்னா பெரும்பான்மையாக நம்ம எப்படி பண்ணுறது. அடுத்தது மற்றவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நானும் நீங்களும் என்ன செய்றீங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இன்ட்ராக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது நான் அதிகமாக பேச மாட்டேன், அதிகமாக கேட்கறது தான் நான் விரும்புவேன். இப்படி இருப்பீங்களா, அல்லது நான் எந்த அளவுக்கு கேட்குறேனோ அந்த அளவுக்கு நான் பேசவும் செய்வேன், அல்லது அதை விட கூடுதலாக நான் டிஸ்கஷன்லேயும் இருப்பேன், இப்படி இருப்பீங்களா? உங்களுடைய குணம் என்ன? நான் உள்வாங்கக்கூடியவனாக தான் இருப்பேன், அதிகமாக நான் பேச மாட்டேன். இது ஒன்றாவது ரகம். ரெண்டாவது உள்வாங்கிறது தான், ஆனால் கம்யூனிகேட் பண்ணுவேன், பேசுவேன், அந்த ரகம். அடுத்தது சில விஷயங்களில் வந்து முடிவெடுக்க வேண்டியது இருக்கு. அந்த முடிவெடுக்கும் போது நம்பர் 1, நான் என் மனசில் என்ன தோணுதோ என்னுடைய சொந்த ஐடியா இந்த விஷயங்களை வச்சு நான் அதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிடுவேன். இது 1. பி ஆப்ஷன், முடிவெடுக்கிறதா இருக்குன்னு சொன்னாலே நான் 2-3 பேர்கிட்ட கேட்பேன், ஏன்னா என்ன செய்யலாம்ப்பா, இப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதா, இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா கேட்டுக்கிட்டு தான் நான் ஒரு முடிவு எடுப்பேன். இது 2வது. ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை 1, என்னுடைய சுய அறிவை வச்சு என்னுடைய சுய அனுபவத்தை வச்சே தான் நான் யார்ட்டையும் கேட்கலாம் மாட்டேன், ஏன்னா எனக்கு எது சரின்னு படுதோ அந்த முடிவை நான் எடுத்துடுவேன் 1. 2வது மற்றவங்கள்ட்டையும் சில ஐடியாஸ் கேட்டுக்கிடுவேன். பொதுவாக பிரச்சனை இருக்குதம்மா, முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. மெஜாரிட்டியா மோஸ்ட்லி நீங்க எப்படி இருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல? ஓகே, கடைசி ஓகே, நான் வந்து எப்போ வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீலிங்காக இருக்குன்னு சொன்னோம்னா, 1வது இந்த ஆரவாரம் இல்லாத அமைதியான சூழ்நிலையாக இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ஏ. 2வது அந்த இருக்கிற இடமே என்னதான் இருக்கணும், கலகலம் நிற்கணும், டங்கடக்கா கலகலன்னு ஆட்களோட ஒரு ஒரு மஜாவாக இருக்கணும் எனக்கு. அப்படி இருந்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் நீங்கள் எந்த ரகம் சொன்ன புரிஞ்சா? நீங்கள் எப்போ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுக்குன்ட்டு ஒரு ஒரு தனிமை, ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்துச்சுன்னா தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சும்மா இந்த கச்சா முச்சான்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஆட்கள் வர போகன்னு இருக்கு, இந்த இது வந்து எனக்கு சரிப்பட்டு வராது, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டேன். இது 2வது. ஓகே, கடைசி நான் எப்போ ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுவேன்? ப்ரொடக்டிவ்னா என்னன்னு சொன்னோம்னா, இப்போ ஒரு வேலையை வந்து திறம்பட செய்யக்கூடிய தன்மைன்னு ஒன்று இருக்கும்ல. ஒரு சாதாரணமாக ஒரு வேலையை பண்ணுறதுக்கும் திறம்பட ஒரு வேலையை செய்யுது அப்படிங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அது நான் எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னோம்னா, ஒரு பொருளை கிரியேட் ஒரு ஃபார் இப்படி வச்சுக்கிறோமே, ஒரு எஸ்ஐ எழுதுன ஒரு பக்கத்துக்கு வந்து ஒரு எஸ்ஐ எழுதுறீங்க. இந்த எஸ்ஐயை உங்களுக்கு எழுதுறதுக்கு எனக்கு வந்து ஒரு பக்கத்தை எழுதி முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் எனக்கு தேவை. படித்ததை எழுதுறதுக்கு, பேப்பரில் எழுதுறதுக்கு
10 நிமிஷம் தேவை எனக்கு அந்த எஸ்ஏயை. இது ஒரு வகையான ப்ரொடக்டிவிட்டி. இது எனக்கு இதே எஸ்ஏயை நீனும் படிச்சிருக்கிறா, ஆனால் உனக்கு அதை எழுதுறதுக்கு வந்து 4 நிமிஷம் போதும். இதில் யார் ப்ரொடக்டிவ்? 2 பேரும் படிச்சிருக்கிறோம், 2 பேருக்கும் தரவாக இருக்குது, 2 பேரும் பேப்பரில் எழுதுகிறோம். ஆனால் எனக்கு வந்து அதை எழுதுறதுக்கு 10 நிமிஷம் தேவை, உனக்கு அதை எழுதுறதுக்கு வந்து 4 நிமிஷம் போதும். ஆனாலும் ஹேண்ட் ரைட்டிங்கில் பெரிய அவசர கோலமோ அது இதெல்லாம் இருக்காது, எனக்கு இவ்வளோ டைம் தேவை. இது ப்ரொடக்டிவ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மண்ணை கொத்தி வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது செங்கலை தூக்கி மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஓகே, ஒரு ஒர்க்கரு 1 மணி நேரத்துக்கு இங்கிருந்து 15 மீட்டர் தூரத்தில் செங்கலை மாற்றி வைக்க சொன்னால் அவன் 1 மணி நேரத்தில் வந்து 50 செங்கலை தான் மாற்றி வைப்பான். இன்னும் ஒரு வேலைக்காரன் அதே 1 மணி நேரத்தில் 115 செங்கலை மாற்றி வச்சிருவான் அதே தரத்தில். ஓகே, இதில் யார் ப்ரொடக்டிவ்? யாரை வேலைக்கு வைப்போம்? அதுதான் இந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்றது. இன்புட் வந்து அதாவது உனக்கு தரக்கூடிய சூழ்நிலை இன்புட் எல்லாமே ஒன்று, ஆனால் நீ வெளிப்படுத்தக்கூடிய அவுட்புட் இருக்குது பாரு, அது எந்த அளவுக்கு தரம் வாய்ந்ததா சீக்கிரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொடக்டிவிட்டியை வந்து பேஸ் பண்ணும். இப்போ நீங்கள் எப்போ வந்து ப்ரொடக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க? நான் ஒரு ப்ரொடக்டிவாக எப்போ ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னால், என்னை தனியாக விட்டுட்டா, தனியாக வேலை பார்க்க விட்டா நான் நல்லா ஃப்ரீயாக ஒரு ப்ரொடக்டிவாக இருப்பேன். இது ஒன்று. அதாவது கூட்டத்தோடு இருந்தால் எனக்கு சரிப்பட்டு வராது. நான் எப்போ ப்ரொடக்டிவாக இருப்பேன்னு சொன்னோம்னா, ஒரு 4 பேரோட சேர்ந்து வேலை பார்க்கும்போது என்னுடைய ப்ரொடக்டிவிட்டியே வேற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தனியாக சேர்ந்து பள்ளிவாசலுக்கு அங்கேருந்து ஒரு செங்கல் எடுத்தீங்கன்னா ஒரு 50 செங்கல் நவுட்டுன்னு சொன்னோம்னா சொங்கி மாதிரி இப்படி போய் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். இது 2 பசங்களையும் சேர்த்து எனக்கு தந்துட்டா நானும் உற்சாகமாக வேலை செய்வேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே அவ்வளோ செங்கலையும் இங்கே வந்து மாற்றி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் எந்த ரகம்? நீங்கள் தனியாக செயல்படும் போது தான் நீங்கள் உற்சாகமாக நினைக்கிறீங்களா, அல்லது குழுவாக வந்து செயல்படும் போது தான் நீங்கள் உற்சாகமாக நினைக்கிறீங்களா? எல்லாம் ஏ பின்னு மார்க் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ ஏ எல்லாத்துக்கும் டோட்டல் போட்டு வச்சுக்கிறீங்க, பி எல்லாத்துக்கும் ஒரு டோட்டல் போட்டு, எத்தனை ஏ எத்தனை பி. போட்டு வச்சிட்டீங்களா எல்லாரும்? சரி, இப்போ அனாலிசிஸ் பண்ணுவோமா? இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அனாலிசிஸில் நான் இன்ட்ரோவர்ட்டு நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டு அப்படிங்கிறதுனால எந்த லேபிளும் கிடையாது. இது நம்மளுடைய குணாதிசயம் தான். இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தனியாக வேலை செஞ்சால் தான் நான் வந்து ப்ரொடக்டிவாக இருப்பேன் அப்படின்ட்டு இருக்கிறது, ப்ரொடக்டிவாக தானே இருக்கிறியா? தனியாக இருக்கிறதுனால நீங்கள் சோம்பேறியா இல்லையே, அதனால் இன்ட்ரோவர்ட்டுன்னா அப்போ தப்புன்னு அர்த்தம் வராது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ அனாலிசிஸ் பார்ப்போமா? ஏ ஸ்கோரிங் ஸ்கோர் சொல்லுங்க. உன்னுடைய ஏ ஸ்கோர் 6 4 ரைட். இப்போ 5 to 8 மட்டும் கை தூக்கணும். 5 to 8 ரைட். 5 to 8. இப்போ நீங்க வந்து இன்ட்ரோவர்ட்ஸ். இன்ட்ரோவர்ட்னா என்னது? ஓகே, நான் சொன்னேன்ல, இன்ட்ரோவர்ட்டோ எக்ஸ்ட்ரோவர்ட்டோ ரெண்டுமே வந்து நல்ல குணம் கெட்ட குணங்கிறது கிடையாது. இது வந்து நம்மளுடைய பேட்டர்ன். ஓகே, நம்மளுடைய பிஹேவியரல் பேட்டர்ன். இது இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா, நீங்கள்லாம் வந்து
ஒரு கூட்டமாக இல்லாட்டாலும் தனியாக இருக்கும்போது நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஒரு கூட்டமாக இல்லாட்டாலுமே தனியாக ஒரு ஒரு வேலையை கொடுத்தா கூட இப்போ எனக்கு நான் தனியாக ஒரு வேலையை பார்த்தேன்னு வச்சுக்குவேன், 5 நிமிஷத்துல என்னை கொட்டாவே அடிக்கிறோம். இன்னைக்கு கருஜல் எங்கேயா வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு எனக்கு கொட்டாவே அடிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு அப்படி அடிக்காது. தனியாக வேலை பார்த்துட்டு இருந்தாலும் என்ன செய்வீங்க? அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு பார்ப்பீங்க. ஓகே, இன்ட்ரோவர்ட்ஸுக்கு உள்ளது. அதே மாதிரி மற்றவங்களுடைய தனிமையை வந்து நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஒரு ஆளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு புரிதல் வச்சுருப்பீங்க. நீங்கள் சோசியல் இன்ட்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உங்களை வந்து அதாவது சில விஷயங்களில் கொஞ்சம் ஒரு அலப்பறையாக இருக்குதுன்னு சொன்னோம்னா அது உங்களை கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். கொஞ்சம் சிங்க்ரனைஸ் ஆக மாட்டீங்க. ரொம்ப சவுண்டாக ரொம்ப ஒரு நார்மலுக்கு மேலே ஒரு அலங்காரமான ஒரு சிச்சுவேஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து உங்கள் மனசு அவ்வளோ சீக்கிரத்தில் ஒட்டாது. ஓகே, இந்த மாதிரியானது வந்து இன்ட்ரோவர்ட்ஸ். கரெக்டா? அப்போ இதில் வந்து கெட்ட குணம் இருக்குதா? இல்லை, இது நம்மளுடைய இயல்பு. இது ஏன் நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ நம்ம ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுதுன்னு சொன்னோம்னா 2 விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். ஒன்று, அந்த சோஷியல் விஷயங்கள்லாம் மூவ் பண்ணுறதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம சில குரூப் ஆக்டிவிட்டினால டிஸ்டர்ப் ஆக மாட்டோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், முகமது வர்றான், இவன் வர்றான், வாங்க அப்படியே வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னு கூட்டம்னு சொன்னோம்னா, நான் அது எனக்கு என்ன முக்கியமான ஒரு வேலையாக இருந்தாலும் அது நான் என்ன செய்ய பார்ப்பேன், டக்குன்னு அதை விட்டுட்டு நான் நவள பார்ப்பேன். ஏன்னா நான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக நான் ஒரு பழக்கத்தில் இருக்கிறேன். இது வந்து நல்ல பழக்கம் இல்லையே. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்னா ஓகே ரைட். இப்போ பி 5க்கு மேலே உள்ளவங்க யாரு? ரைட். இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்லன்னா உங்களுக்கு சோஷியல் சிச்சுவேஷன் 2க்கு இடப்பட்டது ஒன்று இருக்குது. ஓகே, சோஷியல் சிச்சுவேஷன் உங்களுக்கு பிடிக்கும். ஆட்களோட கலகலப்பாக இருக்க போக இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு குழுவாக நின்று வேலையாக செய்கிறத வந்து நீங்கள் அதிகமாக விரும்புவீங்க. ஒரு தனியாக இருந்து ஒரு காரியத்தை செய்கிறத விடவும் ஒரு குழுவாக இருந்து செய்கிறத வந்து நீங்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவீங்க. அப்புறம் மற்ற ஆட்கள்கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் கேட்குறது, கருத்துக்கள் கேட்குறது, இதை வந்து நீங்கள் விரும்புவீங்க. ஓகே, இது எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். இந்த 3 to 4 கேட்டகரிஸ் இருக்கிறீங்கல்ல, இவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டோன்னா இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத பேர் ஆம்பிவர்ட். இந்த ஆம்பிங்கிற வார்த்தை எங்கிட்டாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் ஆம்பிவர்ட். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணி சொன்னீங்கன்னா, சூழ்நிலை, அதாவது உங்களை மற்ற சிச்சுவேஷன்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. தனியாக உட்காந்து பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் தனியாக உட்காந்து பார்ப்பீங்க, கும்பலாக உட்காந்து பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் கும்பலாக உட்காந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையில், யாரும் இல்லாத சூழ்நிலையிலையும் கூட நீங்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கு டைம் பாஸ் பண்ணணும்னாலும் உங்களுக்கு ஓகே. 10 பேர் இருக்கிற இடத்துல உங்களால் 5 மணி நேரம் உட்காரணும்னு சொன்னாலும் உங்களுக்கு அது ஓகே. அந்த அளவுக்கு 2 சிச்சுவேஷனுமே உங்களை பாதிக்காது. இப்போ ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன செய்யும், ஒரே கச்சமச்சமாக இருப்பாங்க. குரூப்போட சேர மாட்டாங்கன்னு இல்லை, குரூப்போடு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம், அதுக்கு அப்புறமா அந்த பசங்களுடைய சேட்டை இதெல்லாம் கூடி போகுதுன்னு வச்சுக்கவேன், சரி கொஞ்சம் நம்ம நவுண்டுருமே அப்படிங்கிற மாதிரி நினைப்பு ஒன்று வரும். எக்ஸ்ட்ரோவர்ட்ஸுக்கு அந்த ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, மஜாதான் அப்படின்ட்டு வந்துடும். இந்த ஆம்பிவர்ட்ஸுங்கிறதுக்கு என்ன வரும், அந்த லிமிட் தெரியும். ரைட், இதுதான் லிமிட்டு. இந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம இருந்துக்கணும். இங்கன தப்பு, இங்கன இது மீடுது, ஏன்னா இங்கன நம்ம தப்பாக இருக்கிறோம், இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து
ஓரளவு ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்ட் பேசிஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் போட்ட மார்க்ஸ் வந்து உங்களுக்கே சரியாக படித்தா இல்லையா, இதுதான் நம்ம நேச்சர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது தான். ஸோ இதில் நான் இன்ட்ரோவர்ட்டுன்னு சொல்கிறதுல வெக்கப்படுறதுக்கோ தயக்கப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டுன்னு சொன்னால் யாரும் வந்து மெடலை கொடுத்த போகிறதும் இல்லை. எல்லாத்துக்கும் இந்த குணம் இருக்கும். ஒரு சில இடங்களில் நான்